உதாசீனம் அரசகுமாரி. மார்பல் கற்களாலும் வெல்வெட் துணியாலும் உருவாக்கப்பட்ட இந்த அரண்மனையில ஒரு பெண் தப்பான பாடத்தை கத்துக்கிட்டா. காதலை விட அந்த கைத்தட்டல் பெரிய சத்தத்தை உருவாக்குச்சு. உங்களுக்காகவே உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாதது பெரிய விஷயம் தானே. நமக்கு தொடர்ந்து வேலை இருக்கும்போது இடைவேளை எதற்கு? இதுல ஏதாவது அவங்க நம்பினாங்கன்னா இனி நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. நேத்து ராத்திரி எண்ணிக்கைய பாத்தீங்களா? அவன் என்ன ஒரு முறை பார்த்தானா தூக்கத்துல கூட கவிதை எழுதுவான். மறுபடியும் பேசக்கூடாதுன்னு தான் அவ வேண்டிப்பான். அவளோட அழகையும் வசீகரத்தையும் எல்லார் முன்னாடியும் வெளிக்காட்டினா. அவ பாராட்டுக்காக தான் வாழ்ந்தா, அன்புக்காக கிடையாது. ஆரன், நேத்து இரவு நிகழ்ச்சியில நீ ரொம்ப அழகா இருந்த. ரொம்ப நன்றி அப்பா. நீங்க வாங்கி கொடுத்த இந்த அழகான ட்ரெஸ்ஸ போட்டதுனால இங்க வந்த எல்லாருமே கண்டிப்பா பாராட்டி இருப்பாங்க. ஆரன் இதோடைய தீவிரத்தன்மைய புரிஞ்சுக்கல. அதிக கவனத்திற்கும் அங்கீகாரத்திற்கும் அவன் ஏங்கி இருந்ததுனால அந்த பாராட்டுக்களால அவளுக்கு திருப்தியே இல்லை. அவ இந்த பாராட்டுக்களை பெற்ற மாதிரியே உணரல. ஆரன் பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி தான் தெரியும். அந்த மகிழ்ச்சிய அவ கடன் வாங்கின மகுடம் மாதிரி அணிஞ்சிருந்தா. அவ காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அழகதான் முக்கியமா நினைச்சா. நிறைய பேர் வந்து போனாங்க, யாருமே அவ எதிர்பார்த்த மாதிரி இல்ல. சிலருக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டது, சிலர் மௌனமா இருந்தாங்க. அவங்களோட மௌனத்தை இவ புரிஞ்சிக்க முயற்சி பண்ணா. அவளோட வெற்றிடத்தை பிரதிபலிச்சு சிலர் மாயாஜாலன்னு சொன்னாங்க. இந்த ஆண்களை விரும்புறத பத்தி அவ யோசிச்சதே இல்லை. நிலைச்சு இருக்கிற யார் கூடவும் அவ வாழ தயாரா இருந்தா. ஏன்னா அவளோட தனிமையா அவளால தாங்க முடியல. ஏதோ ஒரு வகையில இது தன்னோட தப்பாதான் இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சா. பண முடிவை நாம எடுக்கிறோன்னு அவ எப்பவுமே யோசிச்சது கிடையாது. ஏன் எல்லாருமே என்னை விட்டுட்டு போறாங்க? ரொம்ப அதிகமா காதலிச்சிட்டனோ? அவங்கள விட நான் ரொம்ப அழகா இருக்கணும்? நமக்கு ஒரே மாதிரியான எண்ணங்கள் இல்ல. தப்பானவங்களை தேர்ந்தெடுத்துட்டு இப்ப அழுகுறாங்க. அவளோட தனிமையோட மையம் அதுதான். நல்லா பாத்துக்க கூடிய ஆட்கள் கூட இருந்தாலும் அவளை எப்படி அணுகிறதுன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம்தான் இளவரசர் ஜேக்கப் வந்தாரு. அழகான முகம், கூர்மையான பேச்சு, எல்லா விதத்திலையும் பொருத்தமா இருந்தாரு. இதையெல்லாம் பார்த்து இளவரசி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. காலை வணக்கம் இளவரசி. இளவரசி எங்க? நீயே சொல்லு பாப்போம். நீங்க மர்மமானவரா இல்ல உணர்ச்சி ரீதியா சிக்கல்ல இருக்கிறீங்களா? நம்ம 2 பேருக்கு சேர்த்து நீயே பேசிடுற. அது உண்மைதான். சொல்லுங்க இளவரசி, உங்களுக்கு பிடிச்ச எண் எது? ஓ 9. அப்போ அடுத்த மாசம் இதே 9ஆம் தேதி நான் உங்களை பார்க்கறதுக்காக இங்க வரேன். ஓரளவுக்கு சிந்தனையுடையவனாதான் இருக்கான். உங்களுக்கு பிடிச்ச நம்பரை தேர்ந்தெடுத்தது உங்களை விட்டு விலகி இருக்கிறதுக்காகவா? அவன் ரொம்ப மோசம். நீங்க எல்லாம் இத தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சத்தமா சிரிச்சா நிறைய பேருக்கு எரிச்சலை உண்டு பண்ணும். ஆனா நான் சிரிக்கும் போது அவர் என்ன நிறுத்தவே இல்ல. நான் பண்றதெல்லாம் அவர் பொறுத்துக்கிறாரு. அவரை வேணான்னு சொல்றது முட்டாள்தனம். என்ன பொறுத்துக்கிறாரா? ஆரன் தனிமைய ஒரு கவிதையா நினைச்சா. ஒவ்வொரு அவமானத்திலையும் கவனத்தை ஈர்த்தா. அன்னைக்கு ஒரு நாள் மிகப்பெரிய விருந்து நடந்துட்டு இருந்தது. தெற்கு திசையின் மிக சிறந்த இளவரசர், பட்டத்து இளவரசரான ஜேக்கப். கண்டிப்பா இது இளவரசருக்கு பிடிக்கும். நீங்க என்ன சொல்றீங்க அமைச்சரே? உண்மையை சொல்லணும்னா நம்மளோட இளவரசி அவர் பார்த்தாருன்னா அந்த இடத்துலயே மயங்கி போயிடுவாரு. ஓ, இந்த இணைப்பு நம்ம நாட்டுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இளவரசி இதையெல்லாம் கேட்டு ரொம்பவே வியந்து போனாங்க. ஓ, என் அப்பா என்ன புரிஞ்சு வச்சிருக்காரு. இனிமேல் நான் தனிமையில இருக்க மாட்டேன். அப்படின்னா நான் சந்தோஷமா இருக்க போறேன். இவங்க சொல்ற எதையுமே நம்மளால ஏத்துக்க முடியலையே. அந்த இரவை தங்க இரவுன்னு சொல்லலாம். ஆரனுடைய இதயம் ரொம்ப வேகமா துடிச்சது. அவங்க எதிர்பார்த்திருந்த தருணம் இதுதான்னு அவங்க உணர்ந்தாங்க. மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் அவங்க இளவரசர் ஜேக்கப் கூட பேச போனாங்க. இளவரசே, நாம நடனம் ஆடலாமா? என்னது, இவர்கிட்ட போய் கேட்டாங்களா? பரவாயில்ல, பொண்ணுங்க கேட்கலாம், ஏன் கேட்க கூடாது? இல்ல, அத அவர் ஏத்துக்கல.
என்னால சுத்தமா பார்க்க முடியல. சில இளவரசிகள் எதையும் கேட்க மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப தைரியசாலின்னு. இது உங்களை திமிரு பிடிச்ச பொண்ணா காட்டும். இல்ல, உங்க கவனத்தை ஈர்க்கலான்னு தான் கேட்டேன். நான் உங்களை காதலிக்கிறேன். நீங்களும் அப்படிதானே உணர்றீங்க? காதலா? நீங்க என்ன காதலிக்கல? உங்களை யாராவது திரும்ப காதலிப்பாங்களான்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் இது மாதிரிலாம் யாரும் என்கிட்ட பேசினதே கிடையாது. அரசர் தன்னோட மௌனத்தை கலைச்சாரு. வீரர்களே, உடனே அவரை வெளியேத்துங்க. இல்ல அரசி, நான் இவங்க கிட்ட சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன். ஆரன், நான் ஒன்னும் வேணும்னே சொல்லல. முதல் முறையா இளவரசி சொன்ன வார்த்தைகளை நம்பாம அதை ஆராய ஆரம்பிச்சாங்க. அவன் சொன்னது சரிதான். அவன் விளையாட்டுக்கு தான் சொன்னான். அந்த விளையாட்டே இளவரசி தான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த தங்க இளவரசி மொத்தமா உடைஞ்சு போனான். வலிய விட அவமானம் பெரிய துன்பத்தை தரும்னு சொல்லுவாங்க. எந்த திட்டமும் இல்லாம அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க. நான் எங்க இருக்கு? இளவரசி ஆரன் வேறொரு உலகத்துல கண் பிடிச்சா. இங்க என்ன நடக்குது? ஓ, எனக்கு ரொம்ப தாகம் எடுக்குது. அப்பதான் அவங்க ஒளி நிறைந்த ஓடைய பார்த்தாங்க. ஆரன் அந்த ஓடை பக்கம் போய் தண்ணி குடிக்கிறதுக்காக கீழே குனிஞ்சாங்க. என்னோட பின்பம் ஏன் இந்த தண்ணியில தெரிய மாட்டேங்குது? ஏன்னா நீ இந்த இடத்துல உண்மையாவே இல்ல. யார் சொன்னது அது? காடுகளின் ஆன்மா, தற்கால வைத்தியர், அழகான காலன் வடிவமைப்பாளர். அந்த ஓடதான் எங்களுடைய ஆன்மா. ஆன்மாவா? நீங்க யாருன்ற உண்மையை அது காட்டும். ஆனா உங்களோட எதையுமே காட்டலையே. அப்ப எங்கேயோ தப்பு இருக்கு. அப்போ நான் தொலைஞ்சு போயிட்டேனா? சுயநலமா இருந்தா பிம்பம் தெரியாது. இதுங்க விதிமுறை மட்டும் இல்ல, எச்சரிக்கையும் கூட. இளவரசிய தேட படைகளை அனுப்பினாரு. ஆனா இளவரசி ரொம்ப தூரத்துல இருந்தாங்க. ஒரு அடர்ந்த காட்டுல தேவதை கூட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ என்னுடைய பிம்பத்தை நான் கண்டுபிடிக்கணுமா? அதேதான். இந்த காட்டுக்குள்ள ஒரு பிரம்மா இருக்கு. தொலைஞ்ச எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கும். உன் நினைவுகள் தொலைஞ்சிருச்சுன்னா அது கண்டிப்பா அங்கதான் இருக்கும். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இளவரசி, இந்த ஓடையில நீங்க உங்க பிம்பத்தை பார்க்காம நீங்க இந்த காட்டை விட்டு போக முடியாது. வேணும்னா ஒரு வழிமுறையை பின்பற்றலாம். முதல்ல நீங்க உங்களையே கண்டுபிடிக்கணும். என்ன? சரி, ஆன்மாவை இழுக்கிறத விட ஆன்மாவை தேடுறது தான் சரி. தன்னுடைய பாதம் வலிக்கிற அளவுக்கு அவங்க காட்டுக்குள்ள நடந்துகிட்டே இருந்தாங்க. கடைசியா அந்த பிரம்ம முன்னாடி அவங்க வந்து நின்னாங்க. நல்லது. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, நீ தேடுற எதுவும் புதுசு கிடையாது. நீ புதைத்த இன்னொரு பக்கம் தான் அது. கண்டுபிடி. உணர்ச்சிகளை தூண்டுறது எப்படின்னு இந்த தேவதைக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இருங்க, என்ன இது? ஏன் என்ன எல்லாரும் விட்டு போறாங்க? உங்களை நான் விரும்புறேன் இளவரசரே. கண்ணாடி பாக்குறது பிடிக்கும். அந்த மென்மையான படிவத்துல இருக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது. ஒவ்வொரு திருப்பத்திலையும் ஆரன் அதை பார்த்தாங்க. நினைவுகளையும் பாராட்டின தருணங்களையும் தனிமை விரட்டியது. பொது நிகழ்வு தனியா அழுதது. கடைசியா அவங்களோட எல்லையில இருந்து ஒரு கப்பல் போறத பார்த்து அழுதுகிட்டு இருக்கிற ஒரு சின்ன குழந்தை தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஆரன் உடைஞ்சு போனான். அவ இவ்வளவு நாள் அன்பை தேடி போகல. அவளுடைய பெற்றோர்கள் விட்டுட்டு போன ஒரு சின்ன குழந்தைய தான் அவ தேடிட்டு இருந்தான். அதே நேரம் அரண்மனையில இளவரசி இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இளவரசர் ஜேக்கப் சிறையில இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. ஒழுங்கா பரிமாறு திமிரு பிடிச்ச இளவரசரே, உன்னாலதான் என் பொண்ணை இழந்துட்டேன். இல்லப்பா, என்னாச்சுன்னே தெரியலையே. இவ்வளவு நாளா எங்க போயிருந்தாங்க? அவங்க வந்துட்டாங்க. இவராலதான் உங்க பொண்ணு இப்போ உண்மையா இருக்கா. இவரை திட்டாதீங்க. அங்க எல்லாரும் அதிர்ச்சியில இருந்தாங்க. ஓடி போன இளவரசி ஒரு புது மனுஷியா திரும்பி வந்திருக்காங்கன்னு. மகளே, நீ எங்க போயிருந்த? என்ன தேடுறதுக்காக?
ஆரன் அவளோட பயணத்தை சொல்ல ஆரம்பிச்சா. தெளிவா தன்னைத்தானே அவ உணர்ந்தத சபையில எல்லார்கிட்டையும் அவ சொல்ல ஆரம்பிச்சா. தன்னால முடிஞ்ச சிறந்ததை அவ செஞ்சா. ஆனா அவளோட தந்தை முகத்துல பெரிய குழப்பம் தெரிஞ்சது. இந்த பயணத்துல ஆரன் உணர்ந்ததை அவரால கணக்கிடவே முடியாது. அது அவ வாழ்றதுக்கு உதவும். இளவரசி ஆரனுடைய உத்தரவுனால இளவரசர் ஜேக்கப்ப விடுதலை செஞ்சாங்க. இப்ப இளவரசி ஆரன் சிரிக்க ஆரம்பிச்சாங்க, நடனம் ஆடினாங்க. ஆனா இந்த தடவை அவங்க கைத்தட்டலுக்காக இத பண்ணல, உண்மைய உணர்ந்து செஞ்சாங்க. இப்ப கிடைக்கக்கூடிய பாராட்டுகளால அவங்க மகிழ்ந்தாங்க. அத அவங்க உள்வாங்கிக்கிட்டாங்க. அவங்க இப்ப அதிகாரத்தால இல்லாம அன்பால ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்களோட ஆட்சியால அந்த ராஜ்யம் வளர்ச்சி அடைஞ்சது. மத்தவங்க தன்னை விரும்பணும்னு எதிர்பார்த்து இருந்த ஒரு பெண் தன்னைத்தானே விரும்ப ஆரம்பிச்சதுனால இது எல்லாமே நடந்தது. அந்த அன்பு தான் இது எல்லாத்துக்குமே காரணம். பாராட்டுக்காக நான் நிறைய நேரம் செலவழிச்சிட்டேன். அதுக்காக என்ன நானே மறந்துட்டு இருந்தேன். எல்லாரும் என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ நான் என்னையே பார்க்கறேன்.